ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டு சமையல். இன்றைக்கி அடுப்பாங்கரையில் கத்திரிக்காய் கொஸ்து செய்யறதுக்காக கடுகு, கருவேப்பிலை, ஒரு சிவப்பு மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா வதங்கினோடனே மீடியம் சைஸ் தக்காளி, 4-5 கத்திரிக்காய் நல்லா வதங்கின பிறகு இதுக்கு பொடி பண்ண இந்த பொடியை சேர்த்துக்கலாம். இதனுடைய அளவு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து, ஒரு 3/4 டம்ளர் வெந்நீர் சேர்த்து மூடியை வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போ கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு அடுப்பை மீடியம் சைஸாக நம்ம வச்சுக்கலாம். அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும். நாம் ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற புளி கரைசல், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு, அதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு புளி தண்ணி ரெடி பண்ணி அதுவும் உப்பையும் சேர்த்து ஒரு சின்ன பிஞ்சு வெல்லம் சேர்த்து சிம்மில் வச்சிட்டோன்னா இதுமாதிரி எண்ணெய் பிரிஞ்சிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.